கிஷ்கிந்தை இது வானர்களின் ராஜ்யம். இங்கே வாலி அரசாண்டு கொண்டிருக்கிறான். அப்பொழுது சுக்ரீவன் அவனுக்கு பாதுகாவலனாக இருக்கின்றான். ஒரு கட்டத்தில் மாயாவி என்ற அசுரனை அழிக்க வாலி சென்று விடும் பொழுது சுக்ரீவன் தன்னுடைய அண்ணா இறந்து விடுகிறான் என்று நம்பி என்ன பண்றாரு, தானே ராஜ்யத்தை ஆளும் பொழுது இது தெரிந்தவுடன் வாலி சண்டைக்கு வந்து சுக்ரீவனுடைய மனைவி ருமையையும் கவர்ந்து கொண்டு கிஷ்கிந்தை ராஜ்யத்தை மறுபடியும் ஆள துவங்குகிறான். இதனால ரொம்பவும் மனம் வருத்தப்பட்ட சுக்ரீவன் என்ன பண்றான், தன்னுடைய மன வருத்தத்தை ஹனுமனிடம் சொல்கின்றான். அப்பொழுது ராமர் இந்த கிஷ்கிந்தைக்கு வருகிறார் வனவாச காலத்தின் பொழுது. அப்பொழுது அவருடைய உதவியை எதிர்பார்க்கிறான். அப்பொழுது ராமர் ஒப்புக்கொள்கிறார், நான் உனக்கு வாலியை கொண்டு உன்னுடைய அரசாட்சியை உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு. அப்போ மறுபடியும் போயிட்டு என்ன பண்றான் சுக்ரீவன், வாலியை சண்டைக்கு அழைக்கிறான், வா வெளியே நாம சண்டையிடலாம் அப்படின்னு. ஆனால் சண்டையிலே தோற்று விடுகிறான். ஏன்னா வாலி ஒரு வரம் வாங்கி இருக்கிறான். என்னன்னா, எதிரில் நின்று யார் போர் செய்தாலும் அவர்களுடைய பாதி பங்கு பலம் அவனுக்கு வந்துவிடும். இதனால என்ன பண்றான், மறுபடியும் போயிட்டு ராமர் கிட்ட உதவி கேட்கும் பொழுது ராமர் ஒரு உபாயம் சொல்கின்றார். என்னன்னா, நீ ஒரு மாலையை கழுத்தில் அணிந்து கொண்டு செல், அதனால நான் உனக்கு மிகச் சுலபமாக வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கிறேன். ஏன்னா மாலையிட்டவன் சுக்ரீவன், இது சுலபமாக தெரிந்து விடுகிறது தூரத்தில் நின்று சண்டையிட்டாலும். இப்பொழுது ஒரே ஒரு அம்பினால் வாலியை வதைக்கின்றார் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அப்பொழுது வாலி கேட்கிறானா அந்த அம்பை பார்த்து, நீதானா ராமர், என்னை கொன்றது நியாயம்தானான்னு கேட்கும் பொழுது ராமர் சொல்றாராம், நீர் செய்தது தவறல்லவா, ஏன்னா சுக்ரீவனுடைய மனைவியான ருமையை கவர்ந்து கொண்டு வந்தது தர்மமா, இது தவறுதானே அப்படின்னு அவருடைய தவறை சுட்டி காட்டுகிறாராம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கேரக்டர் அப்படி. ஜெய் ஸ்ரீராம்.